சர்ப்ரைஸ் விஷயம் இருக்கு, அதை கொண்டு வர சொல்லிட்டுமா சார் ப்ளீஸ்? இந்த பைக்குக்கும் இந்த பிஜிஎம்க்கும் அப்படி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ஒல்லி பிச்சான், ஒல்லியா இருப்பான் அப்படின்லாம் சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா அப்படி சட்டை அப்படி உதறி சிக்ஸ் பேக்கோட அப்படி. Chennai Samartha Group of Institutions and Lexco Holidays presents Behind Nuts Kara pre-release event, supported by Milky Mist Ice Cream, powered by Dr. Srivarma Agil Tarum Ayurveda, VGP Marine Kingdom, The Chennai Mobiles, Electronics, Furnitures and Appliances. எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணம் எவ்வளோ சுத்தமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ சுத்தமாக இருக்கும். 2002 2003 ஒரு தேசிய விருது வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா என்னை பார்த்து எல்லாரும் எனக்கு சிரிச்சிருப்பாங்க. இப்பயும் சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. எவ்வளோ விமர்சனங்களை தாண்டி எவ்வளோ தூரம் என்னால் நிறுத்தாமல் நான் ஸ்டாப்பாக வேலை செய்ய முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த சத்தம் தான். அந்த ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வரதெல்லாம் ரொம்ப டெம்ப்ரவரி தான். என்றைக்குமே இதுதான் நிரந்தரம். இந்த வேஷ்டி சட்டை போடும்போது இருக்கிற ஒரு அந்த ஃபீல் இருக்குல்ல, அது என்ன இல்லை, அது ஒரு தனி ஃபீல். யாத்ரா அவர்கள் ரெடி ஆயிட்டு இருக்காங்க டைரக்ஷனுக்கு, ஆக்டிங். என் வாழ்க்கையில் மறுக்க முடியாத ஒரு நபர் வெற்றிமாறன். திரையில் ஒரு பெரிய வெற்றி கூட்டணி, அது இல்லாமல் நாங்கள் 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சகோதரர்கள் மாதிரி. அம்மா நம்ம சொல்கிற மாதிரி தான், யாருக்கு தான் பிடிக்காது அம்மானா? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். திரை மொழியே உடல் மொழியாய் கொண்டவர், நடிப்பு, இயக்கம், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என இலக்கணம் வகித்தவர். கடுமையாக உழைச்சு காலிவுட் மட்டும் இல்லைங்க, ஹாலிவுட்டிலும் தன்னை பதித்தவர். எண்ணம் போல் வாழ்க்கை என்று ரொம்ப அழகாக அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு ஒவ்வொரு கலைஞனுக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறியிருக்கு. அண்ட் என்ஜாமி தந்தானே இன்னைக்கு நம்மளோட கரசாமி நம்ம முன்னாடி இருக்காரு. ஸோ மக்களோட ஒரு கைத்தட்டலோட கோவை மக்களே, can we make some noise for the one and only Dhanush sir? ஓம் நம சிவாய. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முன்னாடியே வந்துட்டேன், பின்னாடி தான் இருந்தேன், லேட்டாக வந்தேன்னு நினைக்காதீங்க. அவங்க கூப்பிட்டோன்னே வந்துட்டேன். இத்தனை வருஷமாக எவ்வளோ விஷயங்களை தாண்டி, எவ்வளோ விமர்சனங்களை தாண்டி எவ்வளோ தூரம் என்னால் நிறுத்தாமல் நான் ஸ்டாப்பாக வேலை செய்ய முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த சத்தம் தான், நீங்கள் தான். சென்னையில் நடந்த ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்வேகாக வந்துட்டீங்க. எப்பொழுதுமே இந்த டீசர்னாலே அந்த வேஷ்டி ஷர்ட்டு தான். பட் அதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு ஸ்வேகாக டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டீங்களா? அந்த லான்ச்சில் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற கேள்விகள் இருந்து சார் அவங்க சார்பாக நீங்கள் நான் கேட்டது. அது சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். ஆனால் அந்த ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வரதெல்லாம் ரொம்ப டெம்ப்ரவரி தான். என்றைக்குமே இதுதான் நிரந்தரம். ஆஹா, இந்த வேஷ்டி சட்டை போடும்போது இருக்கிற ஒரு அந்த ஃபீல் இருக்குல்ல, அது என்ன இல்லை, அது ஒரு தனி ஃபீல், அது ஒரு கெத்து சார். சார், அதாவது கஸ்தூரி ராஜா சாரை தொடர்ந்து செல்வராகவன் சார், செல்வராகவன் சாரை தொடர்ந்து தனுஷ் சார். இன்னைக்கு அடுத்தபடியாக எல்லார் இடத்துலையும் பேசப்படுற ஒரு விஷயம், யாத்ரா அவர்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க டைரக்ஷனுக்கு, ஆக்டிங். அப்பாவோட கைடன்ஸில் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படி இப்படின்றாங்க. இது உண்மையாக என்ன சார்? இல்லை, நான் 16 வயசில் நடிக்க வந்துட்டேன். அன்றைக்கி என்னோடய சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, எனக்கு அப்படி எழுதியிருந்தது. நான் வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்து வந்தேன். அவருக்கு இப்போ 19 வயசு தான் ஆகுது. அவர் இன்னும் ஒரு சின்ன பையன்தான், குழந்தை. என் கண்ணு குழந்தையாக தான் தெரிகிறாரு. அவர் என்னவாக போகிறாரு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் இப்போ ரொம்ப சீக்கிரம்னு நான் நினைக்கிறேன். அதாவது நடிகர் தனுஷ் அவர்கள் எப்பொழுதுமே ஸ்பீடு, ஃபாஸ்ட்டு, நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு டைரக்டர் தனுஷ் அவர்களும் ஃபாஸ்ட்டாக ஸ்கிரிப்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அடுத்த அப்டேட் என்ன தனுஷ் சார்? இல்லை, இப்போது எனக்காக ஒரு 3 டைரக்டர்ஸ் பொறுமையாக விக்னேஷை சேர்த்து எனக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய படங்களை முடிக்கணும். அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி படம் ஒன்று இப்போது
ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அவர் படம் முடிக்கணும். அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் படம் முடிக்கணும். அதுக்கு இடையில லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவருடைய படம் முடிக்கணும். அதுக்கப்புறம் வட சென்னை 2 முடிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஆர்டரில் வட சென்னை 2 வந்து உழுதுன்னு. ஸோ இதையெல்லாம் முடிக்க எனக்கு ஒரு சில வருடங்கள் தேவைப்படுது. அது முடிக்கிற வரைக்கும் இயக்கம் பற்றி நான் இப்போதைக்கு யோசிக்கலை. சார், அடுத்தது உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் விஷயம் இருக்கு, அதை கொண்டு வர சொல்லிட்டுமா சார்? ப்ளீஸ் கொண்டு வாங்க. என்ன சார்? இல்லை, இது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பிஜிஎம் போட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் கேட்டோன்னே என்னன்னு புரியுது. எஸ், இந்த பைக்குக்கும் இந்த பிஜிஎம்க்கும் அப்படி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சார், ஒன் மோர் டைம் சார். என்ன சார் மாஸ் பிஜிஎம் அது? சவுண்ட் பத்தல கோவை மக்களே, கம் ஆன். ஆஹா, பொல்லாதவன் அந்த பைக் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையாக ஒரு அமைஞ்ச படம். அவ்வளோ நாள் ஒல்லி பிச்சான், ஒல்லியாக இருப்பான் அப்படின்லாம் சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா அப்படி சட்டை அப்படி உதறி 6 பேக்கோட அப்படின்னு முதல்ல நம்ம பாடிக்கு ஒரு கிளாப்ஸ் அப்படின்னு வந்தது நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் தான். ஸோ வெரி ஸ்வீட் மெமரிஸ். தேங்க்யூ. வெரி ஸ்வீட். சூப்பர் சூப்பர். தனுஷ் சாரை பொறுத்த வரைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றதுக்கு என்ன சொல்ல வரீங்க? எண்ணம் போல் வாழ்க்கை அது வந்து ஆக்சுவலாக வந்து பகவத்கீதையில் இருக்கிற ஒரு விஷயம். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமுமே வந்து இது நமக்கு நடக்குமா, இதெல்லாம் நம்மளால் முடியுமா, இதை நோக்கி நம்மளால் போக முடியுமா, இதை அடைய முடியுமா, இந்த வெற்றியை இந்த உயரத்தை தொட முடியுமா அப்படிங்கிற டவுட்டை மனசில் இருக்கக்கூடாது. எதையுமே வந்து நம்ம ஏற்கனவே அதை சாதிச்சா மாதிரி நம்பி நம்ம எண்ணத்தை அந்த அளவுக்கு உறுதியாக வச்சுக்கணும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணம் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ நம்மளுடைய வெற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு தத்துவம் அது எனக்கு முதலேருந்தே நடந்திருக்கு. நான் 2002 2003 ஒரு தேசிய விருது வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா என்னை பார்த்து எல்லாரும் எனக்கு சிரிச்சிருப்பாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே நான் ஸ்ட்ராங்காக உள்ளே போட்டுக்கிட்ட ஒரு ஃபீலிங், நான் ஆல்ரெடி நேஷ்னல் அவார்டு ஜெயிச்சா மாதிரி தான் நான் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ வெறியோடு வேலை பண்ணேன். அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொழுது நம்ம அதை ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கிறோம். இப்போயும் சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் அத்தனை பேருக்குமே இது ஒரு மந்திரமாக நீங்கள் இது நான் சொல்லலை, நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் பண்ண தேவையில்லை. இது பகவத்கீதையில் இருக்குது. அதனால் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு படமே அழகாக எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னைக்கு எங்களோட கரசாமியாக வந்திருக்கீங்க. எப்படி வந்திருக்கு சார்? கரசாமி, கரை அப்படிங்கிற கரசாமி இது நான் நடித்த படமோ விக்னேஷ் எடுத்த படமோ இல்லை எங்கள் தயாரிப்பாளர் படமோ கிடையாது. இது உங்களுடைய படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி சொல்கிறோன்னு. மக்களோட பிரச்சனையை சரியான வகையில் சொல்கிற ஒரு படம், மக்களுடைய படம், மக்களுக்கான படம். அது ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங் ஸ்பேஸில் அதுக்காக ப்ரீச்சியாக இருக்காது. ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான ஸ்பேஸில் ஒரு நல்ல ஹை ஆக்டேன் த்ரில்லராக இந்த படம் இருக்கும். நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரிலீஸ்க்கு முன்னாடியே நிறைய படங்களை பற்றி பேச மாட்டேன். இந்த படம் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். என்னை நம்பி ஏப்ரல் 30 தேட்டர் போங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். சார், நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்லும் பொழுது, அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும் பொழுது என்ன ஒரு விஷயம் இருக்குது ரசிகர்களுக்கு இந்த படத்தில்? ஏன்னா ஒவ்வொரு படமே தனுஷ் சார்து எப்பொழுதுமே ரொம்ப வித்தியாசமான படங்கள் தான். பட் வாட் இஸ் தட் ஸ்பெஷல் எலிமெண்ட்? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், குழந்தைகள் தவிர இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தன்னை திரையில் பார்க்குற அனுபவம் கிடைக்கும். தான் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை இந்த படத்தில் கண்ணுக்கு தெரியும். அந்த வலி தெரியும், அதற்கான தீர்வு தெரியும், அதற்கான வெற்றி தெரியும். அதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து போகலாம்.
Behind Earth's Kara pre-release event, title sponsor Chennai's Amrita Groups of Institutions. Let's Go Holidays, travel beyond boundaries. Supported by Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream once and there's no turning back. Powered by Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். VGP Marine Kingdom, India's first and largest walk-through aquarium. The Chennai's Mobiles மற்றும் Electronics Furnitures. மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ் அப்ளையன்ஸ்க்கு டிஜிட்டல் அப் all in one store. Chennai's Amrita Group of Institutions and Lexco Holidays presents Behind Nuts Kara pre-release event. Supported by Milky Mist Ice Cream. Powered by Dr. Sri Varma ஆயுள் தரும் ஆயுர்வேதா. VGP Marine Kingdom. The Chennai Mobiles. Electronics, Furnitures and Appliances.